குருவே துணை. இப்பதிரை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணவளம் சேட்டுதரின் பணிவான வணக்கம். நாம் இப்போது பார்க்க இருப்பது மாத பலன் வரிசையில் புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கப் போகிறது. இந்த புனிதரம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதம் பூரா 5 சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் நாமத்தை துதித்து அவர் விரதம் இருந்து அவர் வழிபடுவதன் மூலம் நமக்கு சில சிக்கல்கள் தடங்கல்கள்லாம் விலகி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், பெரிய ஒரு மாற்றம் வித்தியாசம் நமக்கு பொருளாதாரத்திலிருந்து தடைகள் விலக்கி நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். அதனால் இந்த மாதத்தில் சைவ உணவு சாப்பிடுறவர்களுக்கு ரொம்ப உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மேக்சிமம் அசைவ உணவு சாப்பிடுறவர்கள் கூட இந்த மாதம் அசைவ உணவு சாப்பிடாமல் சைவ உணவு சாப்பிட்டு பெருமாள் நாமத்தை அனுசரித்து விரதம் இருந்து நாமம் போட்டு வழிபடுவதனால் அனைத்தும் நல்ல காரியங்களும் நடக்கும். ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். கோயிலுக்கு போகலாம், குளத்துக்கு போகலாம். ரொம்ப நாளாக போகாமல் இருந்த கோயிலெலாம் நீங்கள் போயிட்டு வரலாம். நாள்பட்டு அந்த கோயிலுக்கு போக முடியல, இந்த கோயில் மூலம் தடையாக இருக்கிறதுலாம் இந்த மாதம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். ஆன்மீக சேவை, கோயில் பணி செய்ய, திருப்பணிகள் செய்ய உகந்த மாதம். கோயிலில் போயிட்டு ஒரு சின்ன சின்ன சேவை வேலை செஞ்சுட்டு வரலாம். இப்படி ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். ஆகவே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கடவுள் பக்தி பெருகும். வீட்டில் இருக்கும் பெரியவங்களை நீங்கள் நல்லபடியாக கவனித்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை இந்த மாதத்தில் கவனித்து கொள்வது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணியம்லாம் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசி நண்பர்கள், உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன் கேது இருக்கிறார். திடீர் பண வரவு, அதே போல் திடீர் செலவு. எவ்வளோ தான் வந்தாலும் கையில் காசே நிற்காது. அப்படியே எவ்வளோ வந்தாலும் சரி, மாதத்துக்கு 1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, 1000 சம்பாதிச்சாலும் சரி, அது எப்படி போகுதுன்னு தெரியல. அந்தளவு செலவு இந்த மாதத்தில் இருக்கும். இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். கணபதி வழிபடும் போது அது செலவு குறையும். கணபதியை செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் 9 to 10 நீங்கள் வழிபடுவதன் மூலம் எவ்வளோ பெரிய செலவு வந்தாலும் அதை அவர் கட்டுப்படுத்துவார், வீண் செலவை குறைப்பார். அதனால் வர வேண்டிய இந்த மாதத்தில் வர வேண்டிய வீண் செலவை நீங்கள் இதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பெண்களால் ஒரு ஆதாயம், குடும்பத்தில் பெண்களால் ஒரு ஆதாயம். அதேபோல் தெய்வத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடுலாம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசி 3இல் புதனும் சூரியனும் அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். அரசு வேலை முயற்சி பண்ணுறவர்களுக்கு ஒரு நல்ல சாதகமாக அமையும். அரசு வேலை இருப்பவர்கள் ஒரு முயற்சி பண்ணால் ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுமான லஞ்சம் வாங்கப்படி தவிர்க்கவும். இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு, உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய மேலதிகாரியுடைய நல்ல மதிப்பு, மரியாதை, உங்களுக்கு கூட சகா ஊழியர்களோட ஒரு நல்ல பேர் மதிப்பு கிடைக்கும். கூடுமானாலும் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்த அந்த மாதம் ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளிப்படும். கட்சியிலும் அரசாங்கத்திலும் ஒரு பெரிய கட்சியில் இருப்பவர்கள் நல்ல ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கும். அனுகூலமாக இருக்கும். கட்சியில் சேர விரும்புபவர்களும் சேரலாம். கட்சி சம்பந்தப்பட்ட பணி செய்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தந்தை வழி மூலம் ஒரு ஆதாயம், தந்தை வழி சொத்தில் இந்த சிக்கலில் தீர வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நட்பு வட்டார நண்பர்கள் உதவும் ஆதாயமும் நன்றாக இருக்கிறது. கூடுமானவரில் நீங்கள் காதல் செய்யாதீர்கள். பெண்களால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் கூடுமானவரில் இல்லீகல் உறவு தவிர்க்க வேண்டும். மற்றபடி நட்பு வட்டாரம் நன்றாக சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைக்குள்ளே இருந்தாலும் ஒரு சில வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. போக போக அது சரியாகிவிடும். வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஒரு வாய்ப்பு பெருமாள் அருளால் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிள்ளைகள் படிப்பு நன்றாக போய் கொண்டு இருக்கிறது. ஒரு சிலர் பிள்ளைகள் மட்டும் காதல் செய்வார்கள். அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் போக்க விட்டால் அவர்களே கட்டாயம் பிரிஞ்சு வந்துடுவாங்க. புதியதாக சிலர் காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா சேரலாம். இல்லை 2வது திருமணம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. டைவர்ஸ் ஆனவங்க
ஆண் பெண் வேறு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மறு திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் சொந்தக்காரர் மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமோ கண்டிப்பாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு திருமணம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. கூடுமான அறையில் உங்களுக்கு வாழ்க்கையில் நொந்து நூலான நீங்கள் எதுவுமே நல்ல விஷயமே நடக்கலைன்னு நீங்கள் வருத்தப்படுற நீங்கள் இந்த மாதம் ஒரு மாற்றம் தெரியும். முடிந்தால் திருப்பதி போய் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். எப்போ தான் நீங்கள் நல்லதாக தான் சொல்கிறீங்க ஐயானாக்கா ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுல வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் நடக்காதோ அடுத்த நடக்காத என்ற எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இப்போ இல்லாத எப்பாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். அதனால் நம்பிக்கையை கைவிடாமல் நீங்கள் பொறுமையாக காலத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு வாருங்கள். வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஊருக்கு வந்து போக ஒரு வாய்ப்பு காட்டுது, நீங்கள் ஊருக்கு வந்து போகலாம். உற்றார் உறவினர் ஒரு சில உறவுகள் உங்களை தனிமைப்படுத்தும், சில உறவுகள் ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். அந்த உறவு என்று நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு உறவு உங்களை தனிமையில் படுத்தும். அந்த உறவை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், அது நல்லது. இந்த மாதம் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பஞ்சம் வராது. அதனால் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் வளமாக இருக்கிறது. எந்த ஒரு போனாலும் சரி உங்களுக்கு அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் பார்த்தா மார்ச்சளி மார்பகுதியில் கொஞ்சம் வலி காட்டுது, கவனம் தேவை. கடன் அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டு கடன்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இனிமேல் கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை கொஞ்சமாக அடைக்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாளில் அடைக்க பாருங்கள். மிக விரைவில் கடலிலிருந்து மீண்டு வெளியே வருவீர்கள். எதிரி தொல்லையும் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. பொறுமை அதாவது பொச்சிருப்பு பொறாமை என்று எதிரிகள் உங்களை வாழையே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அதை எச்சரிக்கையாக கவனமாக கையாளுங்க. முருகப்பெருமான் வழிபட்டு முருகரை கெட்டியாக பிடிச்சிடும் போது எதிரிலாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியும். எப்படிப்பட்ட எதிரியும் ஓடி போயிடுவாங்க. முருகரை வழிபடுவதன் மூலம் முருகரிடத்திலிருந்து உங்களுடைய எதிரி தொல்லையை சொல்லி வழிபடுவதன் மூலம் எதிரி அறவே கிட்ட நெருங்க முடியாது. ஆகவே நீங்கள் எதிரி தொல்லை, கடன் தொல்லை, நோய் தொல்லையிலிருந்து மூன்றையும் உங்களை முருகர் காப்பாற்றுவார். ஆகவே முருகர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கும். உங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தொழில் செய்ய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எது எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி வழிமுறை நடத்தி செல்லுங்கள். காலை விட்டு எதில் இறங்கி பாதிப்பு பண்ணிக்காதீங்க. தொழிலில் இருப்பதே போல் அப்படியே வழிநடத்தி செல்லுங்கள். மற்றபடி பெருசாக எதுவும் நினைக்காதீங்க. கூட பணிப்பயிர் செய்கிறீர்கள், ஒரு சில மன கஷ்டங்கள் போகும் தொழில் செய்கிற இடத்தில். அதனால் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் போங்க. அது எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக அமையும். கடகராசி அன்பர்கள் போர் போடணும்னு நினச்சா போர் போடலாம். அந்த மாதம் நல்லா தண்ணி வளம் கிடைக்கும். விவசாயம் செய்பவர்கள் நல்லா இருக்குது. ஆடு மாடு வாங்கணும்னு நினச்சா இந்த மாதம் மாடு வாங்கலாம். கடகராசிங்களும் ஒரு கடல் மாடு வாங்கணுமா வாங்கலாம். இந்த மாதம் உகந்த நேரமாக இருக்கிறது. அதே போல் வேறு ஏதாவது வண்டி ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? வண்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களா? பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் வாய்ப்பு நல்லா இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் இனிமேலாவது நீங்கள் பட்ட அவமானம் போதும், துன்பம் போதும், கஷ்டங்கள் போதும் என்று அவதிப்பட்டு வந்த நீங்கள் இனிமேலாவது நல்ல வாழ்க்கை வராதுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை வரும். நல்ல மாற்றம் வரும். எதிலையும் புதுசாக சிக்கல் எதுவும் மாட்டிக்காதீங்க. சரியானபடி தூக்கம் இல்லாமல் அலைமோதுற நீங்கள், நைட்டில் உறக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிற நீங்கள், மனக்கவலையில் அவதிப்படுறீங்க. அதெல்லாம் கூடுமான நிலவில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு ஜாதகர் சொல்லுவார். அதன் வழி வழிநடத்தி செல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.